தொடர்கதை 15. தோளில் கை விழுந்தாலும் காயத்ரி அதிர்ச்சியை காட்டிக்கொள்ளாமல் திரும்பினாள். அந்த இளைஞன் இருட்டில் தெரிந்தான். புன்னகையோடு கேட்டான், என்ன சுத்தம் பண்ணியாச்சா? போட்ட ஷெடியூலுக்கு 10 நிமிஷம் லேட். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அந்த மாஜி எம்எல்ஏ பஞ்சவர்ணம் குறுக்க வந்துட்டான். ஜெயலக்ஷ்மிக்கு அந்த அரசியல் அசிங்கம் தோஸ்தான். அவன் உன்னை பார்த்துருப்பானே, வேற வழி? நல்லாவே பார்த்தான். ஜெயலக்ஷ்மி உன்னை காட்டி கொடுக்க முயற்சி பண்ணலையா? அவளோட இடுப்பை என்னோட துப்பாக்கி பிராண்டிக்கிட்டே இருக்கும்போது அவளால் வாயை திறக்க முடியுமா என்ன? பஞ்சவர்ணம் உன்னை யாருன்னு கேட்டானா? கேட்டான். சிம்மவாகினின்னு ஒரு பேரை சொல்லி இமயம் பத்திரிக்கை ஆஃபீஸில் புது அப்பாயின்மெண்ட்டுன்னு சமாளிச்சிட்டேன். யார் கண்ணிலும் படாமல் இந்த சமுதாய குப்பைகளை சுத்தம் பண்ண நினச்சபடி நடக்கலை. புண்ணிய கோடியை சுத்தம் பண்ணிய விஷயத்தில் உன் பள்ளி இளமைக்கால சிநேகிதன் சத்யநாராயணன் ஒரு முக்கிய ஐவிட்னஸ். அதே மாதிரி கன்னியலால் சுத்தம் பண்ணிய விஷயத்தில் எதிர்விட்டு கல்லூரி மாணவி சைத்தன்யா ஐவிட்னஸ். இப்போ ஜெயலக்ஷ்மியை களை எடுத்த விஷயத்தில் இந்த மாஜி எம்எல்ஏ பஞ்சவர்ண ஐவிட்னஸ். நீ நல்லா எக்ஸ்போஸ் ஆகிட்டே காயத்ரி. அதை நினைக்கும் போது தான் மனசுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. காயத்ரி சிரித்தாள். போலீஸ் என் மேலே பட்ட காற்றை கூட சுவாசிக்க முடியாது. ஆமாம், பைக் எங்கே? அதோ அந்த புளிய மரத்துக்கு பின்னாடி. புறப்படலாமா? எனக்கு நல்ல பசி. காலையிலிருந்து உருப்படியாக எதையும் வயிற்றுக்கு காட்டலை. முதல்ல இந்த ஏரியாவை விட்டு கிளம்பிடலாம். அப்புறம் ஒரு நல்ல ஹோட்டலை தேடலாம். இருவரும் நடந்து அந்த புளிய மரத்துக்கு பின்னால் வந்தார்கள். பைக் இருட்டில் நின்றிருந்தது. படக் என்ற ஸ்டாண்டை கலற்றி ஒரு பளிச்சுதையில் உரும வைத்து தாவி உட்கார்ந்தான் அந்த இளைஞன். காயத்ரி பின்னால் ஏறி உட்கார்ந்ததும் என்ற பெரிய சத்தத்தோடு ஹைவே ரோட்டில் பைக்கை விரட்டி கொண்டு போனான். போக்குவரத்து அற்ற நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரம் போனதும் பறக்கும் குதிரையாய் மாறிற்று. காயத்ரி இளைஞன் தலையை பின்னால் சாய்த்து கூப்பிட்டான். இப்போ உனக்கு சந்தோஷம்தானே? ரொம்ப ரொம்ப. தன்னுடைய மென்மையான கன்னத்தை முன்னால் கொண்டு போய் சரியாக ஷேவ் செய்யாத அந்த இளைஞனின் கன்னத்தில் வைத்து தேய்த்தாள். ஆகா, சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. நிஜமாகவே சொர்க்கத்துக்கு போயிடுவோம் போல் இருக்குது. எதிரில் லாரி வெறி பிடிச்ச மாதிரி வர்றான். பைக் ஒதுங்கியது. லாரி ரோட்டை அரைத்து கொண்டு போயிற்று. போலீஸ் கமிஷனர் அலுவலகம் ஏசி கசியும் கான்ஃபரன்ஸ் செல் எனப்படும் அறையில் உயர் போலீஸ் அதிகாரிகள் டை அடித்த மீசைகளோடும் யூனிஃபார்முக்குள் அடம்பிடித்த தொப்பைகளோடும் போலீஸ் கமிஷனர் ஜோதிலிங்கம் முன்பாக அரை வட்டமாய் உட்கார்ந்திருந்தார்கள். ஜோதிலிங்கம் தனக்கு முன்னால் முளைத்திருந்த சிறிய மைக்கில் கோபமாக பேசிக்கொண்டிருந்தார். ஒரே நாளில் 3 கொலைங்க. ஏதோ சினிமா தேட்டரில் 3 காட்சிகள் நடக்கிற தினசில் கொலைகள் நடத்தப்பட்டிருக்கு. கொலைகளை செய்தது ஒரு பொண்ணு. அதுவும் கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பேர் காயத்ரி. கொலையாளியான அந்த பொண்ணை 3 பேர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கதிரேஷும் அவரோட ஃப்ரெண்டு சத்யநாராயணனும் அந்த காயத்ரியை ஒரு சிநேகிதனோடு பைக்கில் பார்த்துருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிடைக்கல. இப்படி கைக்கு எட்டுற தூரத்தில் இருந்துக்கிட்டே காயத்ரி கொலைகளை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லை, கொலை பழிகளை ராயப்பேட்டை கோகுலம் காலனியில் இருக்கிற காயத்ரி மேல் போட்டுட்டு தப்பிக்கவும் பார்த்துருக்கா. ஒரு அதிகாரி குறுக்கிட்டு கேட்டார், சார், கொலையாளி காயத்ரி கோகுலம் காலனியில் இருக்கிற காயத்ரியை பற்றி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறத பார்க்கும்போது 2 பேருக்கும் இடையே ஒரு மறைமுக தொடர்பு இருக்கலாம்னு என் மனசுக்கு படுது சார். கோகுலம் காலனியில் இருக்கிற காயத்ரியை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரித்து பார்த்தா என்ன சார்? கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த சத்யநாராயணன் எழுந்தான். சாரி சார், கோகுலம் காலனியில் இருக்கிற காயத்ரி ஹார்ம்லெஸ். அவள் பேர் காயத்ரியாக இருக்கவே கொலையாளி காயத்ரி அவள் பேரை உபயோகப்படுத்தியிருக்கா. மற்றபடி நடந்த கொலைகளுக்கும் கோகுலம் காலனியில் இருக்கிற காயத்ரிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த கேஸ் விஷயத்தில் எனக்கு நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தா இன்னும் 1 வாரத்தில் அந்த காயத்ரியை கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவேன் சார். அந்த காயத்ரியும் நீங்களும் ஸ்கூல் டேஸில் ஒன்றா படித்ததா சொன்னீங்க. அது எந்த ஸ்கூல்?
ரத்ன சபாபதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில். எந்த ஊர்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் காயத்ரியோட வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியும். மரக்கடை நவாப் ஹக்கீம் ரோட்டில் ரெட்டை பைப் மைதானம்னு ஒன்று இருக்குது. அந்த பைப்புக்கு பக்கத்தில் தான் காயத்ரியோட வீடு. காயத்ரியோட அப்பா ஒரு சினிமா தேட்டரில் வேலைக்கு இருந்தார். அம்மா ரோட்டோரத்தில் ஒரு இட்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சுப்புலக்ஷ்மி இட்லி கடைன்னா அந்த ஏரியாவில் ஃபேமஸ். காயத்ரிக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பின்னு ஏதாவது உறவு சொல்லிக்கிற மாதிரி உண்டா? யாரும் இல்லை, காயத்ரி மட்டும்தான். காயத்ரியோட அப்பா அம்மா இப்போ உயிரோடு இருக்காங்களா? அவளோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டதா காயத்ரி சொன்னான். கோயம்புத்தூரில் இருந்து மெட்ராஸுக்கு ஏன் வந்தாலாம்? சரியாக பதில் சொல்லலை சார். எந்த கேள்வியை கேட்டாலும் வெக்ஸப்பாகவே பேசுனா. ப்ளஸ் டூவில் நீ நல்ல மார்க் எடுத்தியே, ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து நல்ல வேலைக்கு போயிருக்கலாமேன்னு நான் கேட்டதுக்கு விதி சிரிக்கிறப்ப நம்ம அழ வேண்டியிருக்கேன்னு சொன்னான் சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா காயத்ரியோட வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்கள் நடந்து அதன் காரணமாக அவள் டேர்ன் ஆகியிருக்கலாம். கொலை செய்யப்பட்ட புண்ணியக்கோடி, கன்னியலால், ஜெயலக்ஷ்மி இந்த 3 பேருமே பல இளம் பெண்களோட வாழ்க்கையை பாழ் பண்ணியிருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களில் காயத்ரியும் ஒருத்தியாக இருக்கலாம். சார், காயத்ரியோட வாழ்க்கை பின்னணியில் ஏதோ ஒரு மர்மம் இருக்க போய் தான் அவள் கையில் துப்பாக்கி எடுத்திருக்கா. அவளுக்கு பக்கத்துணையாக ஒரு இளைஞனும் இருக்கான். ஓகே மிஸ்டர் சத்யநாராயணன், இந்த காயத்ரி விவகாரத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்களும் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷும் இன்றைக்கே கோயம்புத்தூர் புறப்படுங்க. காயத்ரி அப்பாவும் அம்மாவும் இப்போ உயிரோடு இல்லைனாலும் அவளோட ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க கிட்ட காயத்ரியை பற்றி விசாரிக்கலாமே. எஸ் சார், வி ஸ்டார்ட் டுடே இட் செல்ஃப் சார். கோவை. அந்த வைகறை வேளையில் கோவை பல நிறத்தில் விடிந்து கொண்டிருக்க நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில்வே ஸ்டேஷனின் முதல் பிளாட்பாரத்தில் பெரிய இரைச்சலோடு வந்து நின்றது. S7 கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து கதிரேஷும் சத்யநாராயணனும் இறங்கினார்கள். கைகளில் அதிகம் கணக்காத சூட்கேஸுகள். கும்பலில் கலந்து எக்ஸிட் கேட்டை நோக்கி நடந்தார்கள். முகத்தில் ஐஸ் காற்று மோதி கண்களுக்கு ஒத்தடம் கொடுத்தது. இந்த கிளைமேட்டுக்காகவே கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிடணும்னு தோணுது கதிரேஷ். காஸ்ட் ஆஃப் லிவிங் பயங்கரம். மெட்ராஸில் ₹1 விற்கிற வாழைப்பழம் இங்கே ₹3. இந்தியாவிலேயே பேரம் பேசாமல் மார்க்கெட்டிங் பண்ணுறது கோவை வாசிகள் மட்டும்தான். சொன்ன விலைக்கு தலையாட்டி பணத்தை கொடுத்துடுவாங்க. அங்கே பாரு, ₹6 காப்பியை அட்டை டம்ளரில் வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு கியூப் அரிசியே ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. சத்யநாராயணன் சிரித்தான். இந்த அருமையான ஐஸ் காற்று கிளைமேட்டுக்காகவும் கல்கண்டை கரைச்ச மாதிரி இனிக்கிற சிறுவாணி தண்ணீருக்காகவும் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பொறுத்துக்கலாம். டிக்கெட் கலெக்டரிடம் டிக்கெட்டுகளை நீட்டிவிட்டு வெளியே வந்தார்கள். கோவையின் கிழக்கு திசை இப்போது காரட் நிறம் வாங்கி இருந்தது. காத்திருந்த ஆட்டோ டிரைவர்கள் 2 பேரையும் மொய்த்து கொள்ள ஒரு ஆட்டோ டிரைவரிடம் பேரம் பேசினான் சத்யநாராயணன். நவாப் ஹக்கீம் ரோடு போகணும். போகலாம் சார். எவ்வளவு? 25 சார். 20? காலங்காத்தால் முதல் போனி. ஏறி உட்காருங்க சார். உட்கார்ந்தார்கள். ஆட்டோ கிளம்பியது. கூட்ஸ் ஷெட் ரோட்டில் நூல் பிடித்த மாதிரி பயணம். வெரைட்டி ஹால் ரோட்டில் 2 நிமிஷ பயணம். நவாப் ஹக்கீம் ரோடு வந்தது. இரட்டை பைப் மைதானத்தில் இறங்கிக் கொண்டார்கள். ஆட்டோவை வெயிட்டிங்கில் போட்ட சத்யநாராயணன் கதிரேஷை ஆட்டோவிலேயே இருக்கச் சொல்லிவிட்டு மெல்ல நடந்தான். வீடுகள் புதிதாக முளைத்திருந்தாலும் மைதானம் மாறவே இல்லை. அதே இரட்டை பைப். பெண்கள் குழாயடி சண்டை இல்லாமல் குடங்களில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தார்கள். பால் பூத்தில் கியூ தெரிந்தது. வைப்புக்கு பக்கத்தில் காயத்ரியின் ஓடு சரிந்த வீடு இப்போது நிமிர்த்தப்பட்டிருந்தது. வீட்டுக்கு முன்பாய் போய் நின்றான் சத்யநாராயணன். கதவு சாத்தப்பட்டிருக்க மெல்ல தட்டினான். டொக் டொக். சரியாய் 1 நிமிஷ நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது. லுங்கி பனியனில் ஒரு இளைஞன். இட்லி கடை சுப்புலட்சுமி வீடா? இதுதான். அந்த அம்மாவை பார்க்க வந்தீங்களா? பின்னாடி பக்கம் இருக்கிற வீட்டில் குடியிருக்காங்க, போய் பாருங்க. அதோ அந்த அம்மாவோட வீட்டுக்காரரே வந்துட்டு இருக்கார். இளைஞன் சொல்ல சத்யநாராயணன் திரும்பி பார்த்தான். காயத்ரியின் அப்பா வேலுச்சாமி தளர்ந்த நடையோடு கையில் பால் பாக்கெட்டோடு வந்து கொண்டிருந்தார்.